ஈரல்களில் வரக்கூடிய நோய்களில் மிக கொடூரமானது என்று சொல்வார்கள். ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி இருந்துச்சுன்னா வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போக முடியாது. இதற்கு வைத்தியம் இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைக்கு நவீன விஞ்ஞானத்தில் வைத்தியம் இல்லை. ஆனால் சித்த மருத்துவத்தில் அற்புதமான வைத்தியம் இருக்கிறது. கீழா நெல்லி. கீழா நெல்லி, நெல்லி மேலே வந்துருக்கு, அது ஒரு நெல்லி. அதே கற்பம் கீழே முளையிறதுனால, கீழேயே இருக்கிறதுனால மரமாக வளராது இல்லையா, அதுக்கு இது கீழா நெல்லி. ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது பாருங்கள், இந்த நெல் இங்கே முளைச்சிருக்கும், இது சின்ன சின்னதாக முளைச்சிருக்கும், புரியுதுங்களா? இது கீழே இருக்குது பாருங்க, கீழே இருக்குது, இந்த கீழே இருக்கிறது இந்த கீழா நெல்லிங்க தாங்க உலகத்திலே மஞ்சள் காமாலையை போக்குறதுக்கு ஒரு சிறந்த பொருள். அது எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி நான் வரல. ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இது ரெண்டு ஈரல்களில் வரக்கூடிய நோய்களில் மிக கொடூரமானது என்று சொல்வார்கள். ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி இருந்துச்சுன்னா வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போக முடியாது. அது உங்களுக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக முடியும். ஹெப்படைட்டிஸ் பி இருந்தாவே முதல்ல அவன் விசா கொடுக்க மாட்டான், மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு. இதற்கு வைத்தியம் இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைக்கு நவீன விஞ்ஞானத்தில் வைத்தியம் இல்லை. ஆனால் சித்த மருத்துவத்தில் அற்புதமான வைத்தியம் இருக்கிறது. 7 தினங்களில் அதை போக்க முடியும். 7 தினங்களில் இந்த கீழா நெல்லியை நல்ல நெய்யை அரைக்க வேண்டும். அம்மியில் தான் அரைக்க வேண்டும். அம்மியில் அரைத்து ஒரு நெல்லிக்காய் உருண்டை அளவு எடுத்துக்கொண்டு ஒரு 100 மில்லி அளவு 100 ml வெள்ளாட்டு பால், வெள்ளாட்டு பால், இந்த வெள்ளாட்டு பாலில் கலந்து காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் அருந்தி மலம் கழித்து விட்டு இந்த வெள்ளாட்டு பாலில் கலந்த இந்த கீழா நெல்லியை கலந்து குடித்து விட்டு ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது, ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. 7 தினங்கள் அப்படி சாப்பிட்டு வர வேண்டும். அதோடு கூட பத்தியம் இருக்க வேண்டும். 7 தினங்கள் பத்தியம் இருக்க வேண்டும். என்ன பத்தியம் என்று சொன்னால் உங்களுடைய உணவில் எண்ணெயே வரக்கூடாது. மோர் சாதம், பால் சாதம், தயிர் சாதம், சீரகம், மிளகு இதெல்லாம் போட்ட பாசிப்பயிர் போட்ட கஞ்சி, இவ்வளோதான். உப்பும் இருக்கக்கூடாது, உப்பும் இருக்கக்கூடாது. மொத்தம் 7 நாள் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி சரியாக போயிருங்க. 7 தினங்கள் உலகத்தில் குணப்படுத்தவே முடியாது, சரி செய்யவே முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே இந்த மேல்நாட்டு விஞ்ஞானிகள், அதை 7 தினங்களில் இந்த வெள்ளாட்டு பாலும் இந்த கீழா நெல்லியும் சரி செய்துவிடும். புரியுதுங்களா? சரி, அதுக்கு அடுத்தது பித்தம். கீழா நெல்லி இப்படி பிரிச்சுங்க, கீழா நெல்லியா இப்படி பிரிச்சுங்க, நல்லா இப்படி பண்ணிங்க, அரைச்சிக்கங்க. அரைச்சிக்கிட்டு தலையில் இப்படி வைங்க, இப்படியே தட்டுங்க. இப்படியே தட்டினீங்கன்னா உடல் சூட்டை குறைக்குங்க. அற்புதமானதுங்க. தப்பளம் என்று சொல்வார்கள், இப்படி தட்டுவதை தப்பளம் என்று சொல்வார்கள். கீழா நெல்லியை அரைத்து தலையில் வைத்து இப்படி தப்பளம் தட்டி 20 நிமிடம் பொறுத்து குளித்து வந்தால் உடல் சூடு அப்படி தணியும், உடல் சூடு அப்படி தணியும். அவ்வளவு ஆற்றல் மிக்கது இந்த கீழா நெல்லி. 15 தினங்களுக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ பச்சையாக கிடைக்கக்கூடிய கீழா நெல்லியை அரைத்து மோரில் குடித்து வந்தால் ஃபேட்டி லிவர் சரியாகிவிடும். ஈரல் கெட்டு போகாது. இறப்பை கெட்டு போனால் இறப்பு சேரும் என்று சொன்னால் வள்ளலார். அந்த இறப்பையை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இந்த கீழா நெல்லிக்கு உண்டு.